Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தேர்தல் நடத்தை விதிகள் 1961 சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த நடத்தை விதிகள் 1961 மத்திய அரசு சமீபத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது. இந்த திருத்தங்களுக்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. சில மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்வதை தடுக்கும் வகையில் தேர்தல் விதியை மாற்றியமைத்திருப்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாட்டை அளிக்கும் மோடி அரசின் திட்டமிட்ட சதி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருந்தார். காங்கிரசின் ஊடக பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மத்திய அரசின் இந்த தேர்தல் நடத்தை விதி திருத்தத்தை காங்கிரஸ் கட்சி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஜெயராம் ரமேஷ் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் 1961 தேர்தல் நடத்தை விதிகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறையின் நேர்மை வேகமாக சிதைந்து வருகிறது. அதை மீட்டெடுக்க உச்சநீதிமன்றம் உதவும் என நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தும் பொறுப்புள்ள தேர்தல் ஆணையம் தொடர்பான திருத்தங்களை ஒருதலைபட்சமாக பொது ஆலோசனை இன்றி திருத்துவதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.